முதலமைச்சராக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை ஆதரிப்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்துடைய முடிவெடுக்கப்பட்டது. நாங்கள் இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜயின் கட்சியை தார்மீக ரீதியாக ஆதரிக்கிறோம்ங்கிறத பகிரங்கரமா வச்சுட்டாங்க. ஆனாலும் கூட அவங்க இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னாக்கா, அண்ணா சொன்ன மாதிரி ஒரு ஆரோக்கியமா இப்ப பொதுக்குழு கூட்டி பொதுச் செயலாளர்கள் கண்டிப்பா ஒரு ஆரோக்கியமா அது முடிவெடுத்து கட்சி கட்டுக்கோப்பா போகணும். நாங்க கையை தூக்கிட்டு சரண்டர் ஆகும் போது கையை ரெண்டையும் தூக்குவாங்க இல்லையா, அதே மாதிரி எங்க கிட்ட ஜெய் ஸ்ரீராம் கொடியோ கையில காவி கமண்டலமோ எதுவுமே இல்லை. பாருங்க, நாங்க வந்து முற்போக்காளர்களா மாறிட்டோம், அம்பேத்கரை பேசுறது தயாராயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க எப்படி சட்டமன்றத்துடைய குழுவினுடைய தலைவராக திரு SP வேலுமணி அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். உடனே CV சண்முகம் அடிக்கிறதுக்கு கை வாங்கிருக்காரு. நீ அடிக்கிறதுக்கு கை வாங்குவியா அப்படின்னு சொல்லி இவர் மூக்குக்குள்ள குத்துறதுக்கு போயிருக்காரு. இதையெல்லாம் அங்க இருக்கிறவங்க தடுத்திருக்காங்க. ஆமா, இதுதான் அங்க நடந்திருக்கு. ஸ்கிரீன்வே சாலையில அவரு எடப்பாடி அதோ கதிதான். எடப்பாடி இன்னைக்கு பவரற்றவர். இன்னொன்னு, எடப்பாடி இந்த இடத்துல நிறுத்தணும்னு பாஜகவே விரும்புதுங்க. ஏன் அப்படின்னா, எடப்பாடி அவர் கிட்டத்தட்ட நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் பிஜேபி தான் எடப்பாடி சோழியை முடிச்சுன்னு எடுத்துக்கலாமா? முடிச்சிருச்சு. பிஜேபி தான் விஜயை உருவாக்கி இருக்கு. பிஜேபி தான் அதிமுகவை முடிச்சு வச்சிருக்குது. மிச்சம் இருக்கிற எடப்பாடியினுடைய டீம் மீண்டும் வேற வழி இல்லைன்னு சொல்லி விஜய்க்கு ஆதரவுன்னு சொல்லி ஒரு பக்கமா சாயிரதா, அல்லது டாஸ்மார்க்க குறிப்பாக பள்ளி வளாகம், கோவில் தளம் இந்த மாதிரி இடங்கள்ல உள்ளத மூடி இருக்காரு, அதுக்கு உத்தரவு வந்திருக்கு. அது ஏற்கனவே அப்படி மூடப்பட வேண்டும்ன்றது உத்தரவு, அதாவது கோர்ட்டோட ஆர்டரு, அதை அவர் நடைமுறைப்படுத்தி இருக்காரு. சரி, இருந்தாலும் வரவேற்பா அதை இவங்க பயிர் விடுவாங்க. ஏன்னா எதெல்லாம் நல்லது கிடைக்குதோ அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு புனிதர் பட்டம் கட்டணும் இல்லையா. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள். வணக்கம். வணக்கம். என்ன சொல்றதுன்னு தெரியல. தமிழ்நாட்டு அரசியல் சொல்ல எல்லாமே தலைகள் தான், ரிசல்ட்டும் தலைகள் தான், நடக்கிற கட்சி தாவல்களும் தலைகள் தான் போது இருக்கிறது. கவர்னாட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக CPM, CPI, VCK பாத்தீங்கன்னா தாவேக்காவை ஆதரித்தார்கள். ஆனா இந்த நிலைமை தலைகளா இருக்கிறது. கட்சி, அதாவது எடப்பாடியோட அதிமுக கட்சி இரண்டாக உடைந்து அதில் கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்டோர் பாத்தீங்கன்னாக்கா தாவேக்காவுக்கு, அதாவது தாவேக்காவுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிடத்துல போய் பாத்தீங்கன்னாக்கா முதலமைச்சரை சந்திக்க போகிறார்கள். அப்ப VCK, CPM, CPI என்ன நிலையில் இருக்க போகிறார்கள்? கிட்டத்தட்ட இவங்க போயிட்டானாக்கா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. கிட்டத்தட்ட 120, 130, 150 தாண்டிடுவாங்க அநேகமாக. என்ன நடக்கிறது, எப்படி பாக்குறீங்க ஒரு கட்டமா? இல்ல, இது பாஜகவால் உருவாக்கப்பட்ட ஒரு பிராக்சி தான் விஜய் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். அப்போ அதை ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நான் முன்னாடியே சொன்னேன். அதிமுகவும் விஜயும் சேருவதுதான் கரெக்டா இருக்கும், அந்த இடத்தில் தான் அது சரின்னு சொன்னேன். ஆனா அதுக்கான சூழ்நிலையில எங்க பிரச்சனைன்னு பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமியை இணைப்பதற்கு, அதாவது அந்த ஒரு முயற்சி எல்லாம் நடந்துச்சு. மார்டினோட மனைவி அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. ஆதவர்ஜுனாவும் சேர்ந்தா, ஏன்னா மாமையார் மருமகன் 2 பேரும் சேர்ந்துதான் முடிவெடுத்திருக்காங்க. மேல இருந்து மோடிஜின்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாமுமே சரியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரலும் விட்டு கொடுக்கவே இல்லை. அதாவது இந்த கூட்டணியை நெருக்கி உடனடியாக செய்வதற்கு தயார் இல்லை. அதுக்குள்ள காங்கிரஸ் உள்ள வந்துருச்சு. அதுக்குள்ள தடாலடியாக இவர்கள் எல்லாம், அதாவது காங்கிரஸ் வந்தது கூட இருக்கட்டும், அதிமுக உள்ள வந்தாலே காங்கிரஸ் வெளியில போகணுங்கிற நெருக்கடியால தான் வேற மாதிரியான ஒரு சூழ்நிலையே வரும் இல்லையா. அப்படிப்பட்ட, ஏன்னா இன்னொன்னு, காங்கிரஸுக்கு இங்க தேவையே இல்லாம ஆயிடும். நீங்க 47 MLA வந்திருந்தாலே, அப்ப எடப்பாடி பழனிசாமி டிமாண்டா அதிகமாகிக்கலாம். நம்மகிட்ட நம்பர் இருக்குது, இந்த உதிரிகள் எல்லாம் சேர்ந்து ஒண்ணும் பண்ண முடியாது, அதனால வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. ஆனா அது கட்சிக்குள்ள அது தாமதமாயி அது ஸ்மார்ட்டான மூவ் தான். கணக்குப்படி பாத்தீங்கன்னா கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துடலாம் ஒரு பக்கம் அவங்க, இன்னொரு பக்கம் இந்த பேரத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி ஒரு பக்கம். இதுல இடையில ஸ்டாலின் அவர்களோட மாஸ்டர் பிரைன் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய ஆட்களே போய் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து நீங்க அவரை ஆட்சி அமைக்க வைங்க,
அப்படின்னு ஜனநாயகம் செத்துவிடக் கூடாது. ஒருத்தர் பெரும்பான்மை, அதாவது நான் முதல்ல இருந்தே சொல்றேன், இது மிஷினில் ஓட்டை போட்டு மோடிஜியும் அமித்ஷாஜியும் கருணையினால் கிடைக்கப்பட்ட ஒரு வெற்றி தான் விஜய்க்கு. ஆனாலும் அதுலயும் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டகார்னு கை கொடுத்து தூக்கி விட்டுருக்கிறாரு ஸ்டாலின். இப்போ அவங்க நடைபோட ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், இவர்களுக்கு அடிப்படையிலேயே ஒரு முரண்பாடு வரும். அந்த முரண்பாடுகளை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இந்த கூட்டணி வெற்றி நடை போட முடியாது. அப்போ இதுக்கு இடையில அதிமுகக்குள்ள சண்டை வருது. அதிமுகக்குள்ள பெரிய பிள்ளை வேலுமணி, சி.வி. சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர், இவர்கள் எல்லோரும் ஒன்னா சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து ஒரு டீமை தனியா பிரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் தான் அவர்கள் எடப்பாடி பக்கம் நிக்கிறாங்க. ஓட்டுல 17 பேர் போட்டிருக்காங்களே தவிர அவர்களுக்கு அந்த 7 பேருக்கு ஒரு நடுநிலையான, அதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலை தான். இவங்க சைடு 30க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது கிரீன்வேஸ் சாலையில 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. நீங்க விஜய்க்கு ஆதரவை முதல்ல கொடுத்து அதிகாரத்துக்குள்ள போயிருக்கலாம், நீங்க ஒரு துணை முதலமைச்சர் மாதிரி கேட்டுறீங்கன்னா விஜய் கொடுத்திருப்பாரு. நீங்க அதாவது ரொம்ப தாமதம் காட்டிட்டீங்க, நீங்க முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக சொல்லி பேச்சுக்கள் அதிகமாகுது. ஒரு கட்டத்துல சி.வி. சண்முகம் ஆத்திரப்படுகிறார். பிறகு தடிமனான வார்த்தைகளை பேசுறாரு. இதெல்லாம் கேட்ட எடப்பாடி பழனிசாமி உங்களால என்ன லாபம், நீங்க எத்தனை சீட்டு ஜெயிக்க வச்சீங்க அப்படின்னு சொல்லி மாத்தி திருப்பி கேட்கிறாரு. உடனே கோவப்பட்ட அந்த உடனே சி.வி. சண்முகம் அடிக்கிறதுக்கு கை வாங்கியிருக்கிறாரு. நீ அடிக்கிறதுக்கு கை வாங்குவியா அப்படின்னு சொல்லி இவரு மூக்குக்குள்ள குத்துறதுக்கு போயிருக்காரு. இதையெல்லாம் அங்க இருக்கிறவங்க தடுத்திருக்காங்க. ஆமா, இதுதான் அங்க நடந்திருக்கு. கிரீன்வேஸ் சாலையில அவரு எடப்பாடி அவர்களுடைய வீட்டுல நடந்த சம்பவங்கள் தான். அதற்கு பிறகு அவர்கள் நேர சி.வி. சண்முகம் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆரியபுரத்துல இருக்கிற அவருடைய வீட்டுக்கு, அங்க வச்சு தனி மீட்டிங். இது முழு எல்லா எம்எல்ஏக்களும், அதுக்கப்புறம் இந்த டீம் மட்டுமே மீட்டிங் போட்டிருக்குது. இவர்கள் எல்லாம் போட்டுத்தான் நேற்று பதவி பிரமாணம் எடுக்கும் போது சி.வி. சண்முகம் வரல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மூஞ்ச பார்த்துட்டு அங்க நின்றுட்டு அந்த இதை செய்ய வேண்டியது இல்ல, நாம ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. இன்னொன்னு, இந்த முடிவு எல்லாமே மேல இருந்து ஆண்டவன் சொல்லி இப்படி காட்டுறாருங்க இல்லையா. அதாவது நம்ம விஜயனுடைய அமைச்சர் ஒருத்தர் கையை காட்டி ஆண்டவன் விஜயை காட்டும் போது உண்மையிலே இவர்களுடைய ஆண்டவன், இவர்களுடைய பாஸ், இவர்களுடைய எல்லாமே மேல இருந்துதான் அந்த அறிகுறிகள் வரணும். அப்படி அவர்களுக்கு மேலிருந்து சமிக்ஞைகள் வந்தது. அதனால இவர்களை கோவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற. இப்ப அதன் அடிப்படையில தான் இந்த டீம் நாங்க விஜயோடு வர்றோம்னு சொல்றாங்க. இப்படி வந்துட்டாங்கன்னா இப்ப இந்த அறிவிப்பே முடிஞ்சிச்சு, நீங்க தேவை கிடையாது அப்படிங்கிறத அவங்க இன்னைக்கு பிரஸ் மீட் செஞ்சு என்ன சொல்றாங்கன்னாக்க, நாங்கள் இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜயின் கட்சியை தார்மீக ரீதியாக ஆதரிக்கிறோம்ங்கிறத பகிரங்கரமா அதிர்ச்சிட்டாங்க. ஆனாலும் கூட அவங்க இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னாக்கா, யார் பொதுச் செயலாளர், யார் இனி கட்சிக்கு தலைமைங்கிறது பொதுக்குழு கூட்டி முடிவு செய்ய வேண்டும். அதை பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்ற அறிவிப்பு வச்சிருக்காங்க. போற போக்குல இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அவர் திமுகவின் ஆதரவில் முதலமைச்சராக பார்த்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. அதன் பிறகுதான் நாங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம்ன்ற ஒரு காரணம் சொல்றோம். இல்ல, அதெல்லாம் முதலமைச்சர் ஆக பார்த்தார், டிமாண்ட் வச்சார், இது எல்லாம் என்னன்னா பல பேச்சுக்கள் வரும். என்ன பண்ணலாம், இருக்கிற சீட் இவ்வளவுதான், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்சியுமே ஆலோசனை பண்ணும். அந்த ஆலோசனையில ஒரு 2 பேர் புதுமையா ஒரு வினோதமான சிந்திக்க முடியாத ஒண்ணெல்லாம் சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மறுபடியும் அந்த சீட்ல உட்கார்ந்துடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி அதிமுகவுக்கு, திமுகவை பொறுத்தவரையில விஜய்ங்கிறது ஒரு புது பிளேயர், அவர் வேண்டாம், எடப்பாடி பழனிசாமி நம்ம பழைய பார்ட்னர் தான், அதாவது பழைய பார்ட்னர் பழைய நம்ம அந்த பேர் தான், அதனால அதை அப்படியே வச்சுக்கிடுவோம்னு சொல்லி திமுகக்குள்ள சில பேர் சொல்லியிருக்கலாம். ஆனா நடைமுறை சாத்தியத்தை பாத்தீங்கன்னா நீங்க அதை இணைச்சு பாருங்க. முதல்ல 2 அடிப்படையிலே முரண்பாடாயிரும். 2 எதிரி கட்சிகள் காலங்காலத்துக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு புது போர்ஸுக்காக இணைந்தாங்கன்னா விஜய பெரிய ஆள் ஆக்கிட்டு இவங்க டம்மியான மாதிரி ஆயிடும். எங்களால அது ஒன்றையா நின்று விஜய் எதிர்க்க முடியலங்கிறத திமுகவே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடாது. அது நரேஷனே தப்பு இல்ல.
குறைவாவோ நிறைவாவோ தனித்து நின்று சண்டையிடுவது தானே திமுகவினுடைய அந்த திராவிடத்துக்கான ஒரு அடையாளம். நீங்க கூட்டணியா வேற யார வேணாலும் கூட்டிக்கலாம். ஆனா அதிமுகவை கூட்டுவது என்பது இனிமேல் திமுகவுக்கு அந்த வலு இல்லைங்கிறத எக்ஸாக்டா சொல்ற மாதிரி ஆயிடும்ல. அது தவறானது. இன்னொன்னு, அந்த கூட்டணியுமே நம்பர் என்ன வரும் பாருங்க, 59 பிளஸ் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய 47 கூட்டணிகளாலே 108 வராது. சரிங்களா, 106 தான் வரும். அதுக்கப்புறம் சில்லறை இவங்க எல்லாம் சேர்ந்து முடியும். ஆமா, இப்ப விஜய் அமைச்சிருக்கிற கூட்டணியை விட மிக பலவீனமான ஒரு கூட்டணியா இருக்கும். அதனால அது அடிப்படையிலே சிந்தனை தவறு, கொள்கை தவறு, எல்லா தவறுமே. அதனால திமுக அதிமுக சைடுல வந்து பேசினாங்க அப்படிங்கிறதோ காரணமா சொல்றாங்கிறத பேச்சு. சிவி சண்முகம் அது ஒரு காரணமா சொல்றாரு. அதான் சிவி சண்முகம் வந்து எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டுறதுக்கு சொல்றாரு. ஆனா அடிப்படையில் அது நடக்கவே இல்லைல்ல. ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டாரு, நீங்க அங்க போய் ஆதரவு கொடுங்க, விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும், அதுதான் நியாயமும் கூட. ஏன்னா மெஜாரிட்டி அவங்க கையில இருக்கு, முடிஞ்சு போச்சு, நீங்க கொடுங்க, அதுக்கப்புறம் நடக்கிறத பாத்துக்கலாம், ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிற அளவுல அவங்க முடிச்சுட்டாங்க. சோ சிவி சண்முகம் இன்னைக்கு பேசுவதுங்கிறது, ஆனா அதுல ஒரு செய்தி இருக்குங்க. சிவி சண்முகம் தரப்புல இருந்து வேலுமணி போய் இவரை புஷி ஆனந்த ஆதவர்ஜுனம் சந்திக்க போயிருக்கிறாரு. புஷி ஆனந்த பாத்துருக்கிறாரு. புஷி ஆனந்த் இன்ட்ரெஸ்ட் காட்டல இவங்களுடைய கூட்டணியை. ஏன்னா இவங்க வந்து வச்சது டிமாண்ட் வந்து 5 அமைச்சர்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணிருக்காங்க. நாங்க தனியா வந்துடுறோம், ஆதரவு தரோம் 5 அமைச்சர்கள்னு. அதாவது டேட்டு கழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா சில பொருட்களுக்கு மரியாதை இருக்காது. மார்க்கெட் வேல்யூ டைமிங், அந்த டைமிங் தான் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரேட்டு குறைவு. அது வந்து அடிமாட்டு ரேட்டுக்கு தான் எடுக்கப்படும். அதாவது செல்லுபடி ஆகல. கணக்குப்படி பாத்தீங்கன்னா இது விஜய்க்கு டபுள் லாபம் இந்த விளையாட்டுல. ஒண்ணு வந்து திமுக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட ஆதரவு, இன்னொன்னு வந்து அதிமுகவை எடப்பாடியை அந்த ஒரு பாக்கெட்டுக்குள்ள அடைக்கிறது. ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு வலுவை குறைத்து அவர்கள் பேரத்தை குறைத்து கையகப்படுத்துவது. ரெண்டுலயுமே வந்து விஜய்க்கு லாபம் தான். ஆனா அது ஒரு வெற்றிகரமான மூவ். ஆனா காங்கிரஸோட மூவ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப மோசமான, ரொம்ப பலவீனமான மூவ். இதுல முடிஞ்சு போச்சு. இப்போ மத்த கட்சிகள்லாம் வந்து வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் வந்து உள்ள போய் நாங்க வந்து நீண்ட கால கனவுகளோடு போய் சேர்ந்திருக்காங்க. இதை உடைக்க வேண்டியதுதான் அமித்ஷாவினுடைய திட்டமேங்க. திமுகவை ஆமா, திமுகவை வீழ்த்துவதுங்கிறது எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமான தேவை வந்து காங்கிரஸை காலி செய்வது. ஏன்னா அவங்க நாடாளுமன்றத்துல இடம் முடிக்கிறாங்க. நாளைக்கு விஜயோட சேர்ந்து நின்னா 20 சீட்டாவது ஜெயிக்கலாம்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. உறுதியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அது நடக்க போறது. ஏன்னா விஜய் என்னத்தை இந்த 1 வருஷத்துல 2 வருஷம் நடத்தி முடிக்க போறாரோ அதை பொறுத்தது. ஆனா மறுபடியும் இந்தியா கூட்டணி, மறுபடியும் திமுகன்னு சேரவும் முடியாது. இப்போ அந்த இடத்துல தொங்குறாரு ராகுல் காந்தி. அப்படிதான் நிலைமை இப்போ ஆயிடுச்சு. சரிங்களா, இன்னும் ஒரு வேளை கூட்டணியிலே இருந்தாலும் விஜய் என்ன சொல்றாப்லயே பார்த்து சொல்றாப்லயே அதைத்தான் செய்ய முடியுமே தவிர ராகுல் காந்தியினுடைய இடத்திலிருந்து அதை செய்ய முடியாது இன்னைக்கு நிலைமை. அது மட்டும் இல்ல, இந்த கூட்டணியை, அதாவது அதிமுக தாவேகா கூட்டணியை உருவாக்குவதற்குத்தான் பாஜக விரும்பும். மீண்டும் மீண்டும் நான் அதை வந்து எம்பாஸ் பண்றேன். ஏன்னா அவர்களுக்கு ராகுல் காந்தியோடு ஒன்னா நின்று உட்கார்ந்து பதவி பிரமாணம் எடுத்த அந்த போட்டோவே ஆகாதுங்க. ஆனா இன்னைக்கு சிவி சண்முகம் இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு. இல்ல, நீங்க சொல்றதை ஒத்துக்கிறேன். சிவி சண்முகம் இன்னைக்கு பிரஸ் மீட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து இப்பொழுது எந்த கூட்டணி கட்சியிலும் இல்லை, எங்களோடு யாரும் கூட்டணியில் இல்லைங்கிறத உறுதிப்படுத்திருக்காரு. அதை எப்படி? அதுதான் என்னன்னா, எங்கள்கிட்ட பாஜக கரை இல்லை, நாங்க பாஜகவை சுமக்கவில்லை, எங்களுக்கு பாஜக இல்லை. நாங்க கையை தூக்கிட்டு சரண்டர் ஆகும் போது கையை ரெண்டையும் தூக்குவாங்க இல்லையா, அதே மாதிரி எங்க கிட்ட ஜெய் ஸ்ரீராம் கொடியோ கையில வந்து காவி கமண்டலமோ எதுவுமே இல்லை. பாருங்க, நாங்க வந்து முற்போக்காளர்களா மாறிட்டோம், அம்பேத்கரை பேசுறது தயாராயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க எப்படி, நான் எக்ஸாக்டா சொல்றேங்க, அதிமுகங்கிறது நேரடியான பாஜகவின் ஒரு முகமே கிடையாது. அது அதிமுக பாஜகவோடு இணையவே முடியாது. அப்படி செஞ்சதுன்னா அது அதோட தற்கொலை தான். அதைத்தான் ஜெயலலிதா வந்து அதை ஸ்மெல் பண்ணதுனாலதான் அதை மெயின்டைன் பண்ணிட்டே வந்தாங்க. இன்னைக்கு இடைப்பட்ட காலங்கள்ல அவங்க சேர்ந்ததுங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பாஜகவும் செஞ்சு பார்த்தது, என்னோட சேர்ந்துரு அப்படின்னு. இப்ப அது வந்து பாஜகவுக்கே பேக் ஃபயரா இருக்கு. பாஜக வந்து இன்னைக்கு
வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எம்எல்ஏ அதுவும் வந்து ரொம்ப தக்கி தடுமாறி தான் அவங்க ஜெயிச்சு வச்சிருக்காங்க. அதனால பாஜக இந்த இடத்தில் மறுபடியும் ஸ்கோர் பண்ணவே முடியாது. ஒருவேளை பண்ணா நாளைக்கு இருக்கிற கேசுகள் எல்லாம் வச்சு விஜயை மிரட்டி விஜயோடு சேர்ந்தா மட்டும்தான் உண்டு. அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இன்னைக்கு அதாவது பாஜக மறுபடியும் மூவே பண்ணாது, அப்படியே பின்வாங்கி விஜயை மட்டுமே கையில வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. ஆனா அவர்கள் எதிர்பார்த்தது இந்த அளவுக்கு விஜய்க்கு அதாவது தங்களுடைய வலுவை கொடுத்தார்கள், எல்லாம் பண்ணாங்க. இந்த நம்பர் வாங்குவார்னு அவர்கள் எதிர்பார்க்கல. ஆனா அது நடந்துருச்சு. அப்போ இப்போ அதிமுகவை சேர்த்து வைப்பது நீண்ட காலத்துக்கு பிறகு பாஜகவும் இணைந்து கொள்ளும். இது ஏதோ நான் வந்து கற்பனையில சொல்றேன் நான் வந்து இல்லவே இல்லை. இந்த பகிரங்கமா சொல்றேன். விஜய் என்பவர் ஒரு பக்கம் பெரியார சொல்வார், இன்னொரு பக்கம் சனாதனத்துக்கு எந்த விதத்திலையும் இடையூறு கொடுக்க மாட்டார். நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் திருக்குறளை வாங்குறார், இன்னொரு பக்கம் பகவத்கீதையை வாங்குறார். பகவத்கீதை எதிரிகளை கொல், அழித்து வீழ்த்து, சனாதனத்தின்படி வாழ் அப்படின்னு சொல்லுகிற ஒரு புத்தகம். இன்னொரு பக்கம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லுகிற ஒரு புத்தகம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன ஒருத்தர் இந்த கையில இதையும் சேர்த்து வாங்குகிறாருன்னா அப்ப ரெண்டையும் மிக்ஸ் பண்றாருன்னு அர்த்தம். எது உணவு எது கழிவு என்று தெரியாத அளவிற்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா அது வந்து கொள்கையும் கிடையாது, கூட்டணியும் கிடையாது. இது வந்து ஒரு அரசியல் பிழைப்பு. இந்த பிழைப்புக்கு விஜய் தயாராக இருக்கிறார்னு ஆரம்பத்திலே சொன்னேன். இப்பவும் அதான் நடக்குது. சரிங்களா? அதனால இப்போ அந்த அதுக்கான மூவ் இப்போ வந்து நீங்க ஒரு முற்போக்கு முகம்லாம் இங்க காலி ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா விஜயை கை விட்டுட்டு இவங்க வெளியில வந்துடும். அப்போ விசிகா சிபிஎம் சிபியோட நிலை அப்போ திரிசாவோட நிலைமை அப்படின்னு கேக்குற மாதிரிதான் இருக்குது. நான் வந்து படத்துல சொல்றேங்க, திரிசா இப்ப நல்லாதான் இருக்காங்க. நான் வந்து அந்த வடிவேல்கிட்ட கேட்ட காமெடி சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்கிட கூடாது. நான் வந்து ஏதாவது சொல்லி அப்புறம் திரிசா கிடையாது. ஆமா, அதாவது மயில்சாமி சொன்னார் இல்லையா, அப்ப திரிசாவோட நிலைமை அப்படின்னு சொல்லுவாரு. திரிசாவோட எங்கடா வாழ்ந்தேன்னு அந்த கேட்பாரு. இப்ப விஜய் கேட்க முடியாது. சரிங்களா? அதனால எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய நிலைமை அப்படிங்கிறது வந்து இவர்கள் அவ்வளவுதான் திரும்பி வர வேண்டியதான். அதிமுகவோட கூட்டணி நடக்க போகிறது. அவங்க ஆதரச்ச உடனே சிபிஎம் சிபி விசிக வெளியேறிடுமான்றேன். உடனே வெளியேற மாட்டாங்க. இப்போ அவங்களா செய்ய மாட்டாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை வரும். விஜயுமே என்ன நினைக்கிறேன், விஜயுமே என்னன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் விடுவோம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்ப எல்லாருமே என்னன்னா ஏதோ ஒண்ணு நடந்து போச்சு. யாராவது விஜயனுடைய வெற்றியை அவர்களுடைய கட்சிக்காரர்கள் அல்லது அந்த புதுசா ஓட்டு போட்ட கூட்டத்தை தாண்டி இந்த மக்கள் யாராவது கொண்டாடினாங்களா? ஆஹா, ஒரு அலை வந்துருச்சு, ஒரு ஜீவ ரட்சகன் வந்து ஏதாவது ஒரு பெண் ஒரு இல்லத்தரசி யாராவது அவங்க கட்சி சார்பு இல்லாத ஒரு பெண்மணி ஒரு 10 பேர் ஆஹா ஓகுன்னு சொன்னாங்க? கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு துக்க வீடு மாதிரி இருக்கு இந்த நாடே. இப்போ என்ன செஞ்சு ஒரு பெரிய குழப்பத்துல இருக்குது. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஏதோ ஒன்று நடந்து போச்சு. ஏன்னா இன்னைக்கு மின்சாரத்துல 200ன்னு சொல்லி ஒரு விளையாட்டு காட்டிருக்காங்களே தவிர மற்றபடி 2500 காசுக்கான எந்த உத்தரவாதமும் இல்ல. அது நடந்து வந்து கைக்கு வந்தாங்க. இன்னைக்கு ஒரு புது செய்தின்னா டாஸ்மாக் கிட்டத்தட்ட 717 டாஸ்மார்க்க குறிப்பாக பள்ளி வளாகம், கோவில் தளம் இந்த மாதிரி இடங்கள்ல உள்ளத மூடி இருக்காரு. அதுக்கு உத்தரவு வந்திருக்கு. அது ஏற்கனவே வந்து அப்படி மூடப்பட வேண்டும்ங்கிறது உத்தரவு, அதாவது கோர்ட்டோட ஆர்டரு, அதை அவர் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாரு. சரி, இருந்தாலும் வரவேற்பா அதை வந்து இவங்க பயிர் விடுவாங்க. ஏன்னா எதெல்லாம் நல்லது கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து கொஞ்ச நாளைக்கு புனிதர் பட்டம் கட்டணும் இல்லையா? அதனால அது கிடைக்கும். அது அவர்களுக்கு அப்படித்தான் நினைப்பாங்க, நான் பண்ணுவாங்க. ஆனா அது மட்டுமே கிடைக்காது. முதல்ல அப்படி சுகமான செய்திகள்லாம் வரும். அடுத்த கட்டமா தான் வாழ்க்கை வந்து பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அது ஸ்டாலின் சொன்ன மாதிரி நாங்களும் கற்றுக்கொண்டோம், நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி கற்றுக்கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, விஜய் வந்துட்டார். விஜய் மேல 1000 விமர்சனம் இருக்குது. அவர்கள் இப்பவும் வந்து அவர்களுடைய ஆதரவாளர்கள் தற்குறிகள் தான். ஒரே நாளையில விஞ்ஞானிகளா மாற முடியாது. அவங்க அட்ராசிட்டிஸ் இன்னும் அதிகமாகத்தான் போகுது. ஆனா அரசு எந்த விதத்துல அவங்க வந்து ரியாக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. முதல்ல வந்தே மாதரம் பாட்டை போட்டுட்டாங்க, எல்லாம் நடந்துச்சு. பிறகு அது அப்படி நடக்காது, இனிமேல் தப்பு நடக்காதுன்னு பேசியிருக்காங்க. எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாம நடந்துச்சு. அப்ப ஜகா வாங்கியிருக்காங்க. ஒண்ணு. இன்னொன்னு, ஆண்டவன் மீது ஆணையாகன்னு முதல்ல எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது ஒரு வீடியோ எடுக்கும் போது வந்து
உளச்சான்றின்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க, உளமாறன்னு எடுத்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள். அதாவது இங்க என்ன சினாரியோ இருக்குது, இங்க எந்த வேஷம் கட்டினால் ஆட முடியுங்கிறது அப்போ எதிர்வினை ஆகுது. ஏன்னா நீங்க வந்து அவங்க களத்துல நடக்கிற பிரச்சனைகளை விட மக்கள் கத்துறாங்க கதறாங்கிறதா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு சோசியல் மீடியால இம்பாக்ட் பண்றதா, டிவியில வந்தா கூட பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு நியூஸ் வந்தா கூட பிரச்சனை கிடையாது. அந்த நியூஸ் கட்டு சோசியல் மீடியால வைரல் ஆகுதா, அப்போ சோசியல் மீடியா சொல்வதிலிருந்து தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்ப இவர்களுக்கு புரிகிற பிளாட்ஃபார்ம் சோசியல் மீடியா தான். விஜய் வந்து இப்ப எல்லாருமே வந்து என்னன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, என்ன நடக்குது, அப்ப என்னதான் என்ன பண்றது. நீங்க விஜய் உட்கார்ந்து இருந்ததே பாருங்களேன், சட்டசபையில அவர் உட்கார்ந்து இருந்ததே திருவிழா கூட்டத்துல குழந்தைங்களை புதுசா கூட்டு போனோம்னா எல்லாம் அப்படியே பார்க்க தெரியுமா, பெருசா இருக்குது ஆட்டமா, இது என்னது, இதை வச்சு என்ன கிளுகிழுப்பை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா, அப்படிதான் இருந்தாப்புல. அதனால கத்துக்கிட்டதுக்கு காலம் வரும். கத்துக்கிட்டு முதல்ல அது இன்னொன்று, வெறுமனே அந்த சட்டமன்றத்தை உருட்டுறதுக்கு வேணா கத்துக்கலாம், பொருளாதார பிரச்சனைகளை எப்படி தீர்க்க போறீங்க அதெல்லாம் இருக்குது, டாஸ்க் இருக்குது, அதுக்குள்ள பார்ப்போம். அதனால ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும், என்ன அப்படின்னா அதிமுக அப்படிங்கிற கட்சி காலியாகி விட்டது, முடிந்து விட்டது. திமுகவோட சகாப்தம் முடிஞ்சிச்சுன்னு வெக்கம் இல்லாம சில தற்குறிகள் அல்லது ஒரு பார்ப்பன வலதுசாரிகள் பேசுவாங்க. ஆனா எது முடிய வேண்டுமோ அது முடிஞ்சிருக்குது. 2019 சொன்னார். அப்ப எடப்பாடியோட நிலைமை, எடப்பாடி அதோகதி தான். எடப்பாடி இன்னைக்கு வந்து பவரற்றவர். இன்னொன்னு, எடப்பாடி இந்த இடத்துல நிறுத்தணும்னு பாஜகவே விரும்புதுங்க. ஏன் அப்படின்னா எடப்பாடி அவருக்கு ஒரு வலு இருக்க தண்டியும் வந்து கடைசி நிமிஷம்ல பேரம் பேசிட்டே இருக்கிறாரு. 27 சீட்ல பாஜக நிறுத்துவாருங்க போய், நாங்க இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. இப்படிலாம் நீங்க வந்து பேரம் நீங்க அமித்ஷால பேச முடியுமா? பேசுறாரு. அமித்ஷா மிஷினையே ஓட்ட போடுறதுக்கு ஆற்றல் பெற்றவர். ஆனா அவர்கிட்ட போய் நின்றுட்டு சீட்ல பேரம் பேசி, அதுவும் தான் கொடுக்குற சீட்டுகளை வாங்கிட்டு போங்கிற அளவுல முடிக்கிறாரு. இந்த வலுவை எல்லாம் வேண்டாம் எனக்கு. வேலுமணி மாதிரியானவர்கள்னா மொத்தமா அவர்கள் டீலிங்க எங்க இருந்து பாருங்களேன், ஈசா யோகா மையம் அப்படிதான் வருவாரு. நீங்க வேலுமணியோட இது அப்படியே பாஜகவோட பியூர் பாஜக சோலா தான் இருக்கும். அதனால பாஜக அஜெண்டாவுக்குள்ள அது வேலை செய்யும். இவங்க கரெக்டா வந்து பிஜேபி தான் கிட்டத்தட்ட நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ பிஜேபி தான் எடப்பாடி சோழியை முடிச்சுன்னு எடுத்துக்கலாமா? முடிச்சிருச்சு. பிஜேபி தான் விஜயை உருவாக்கி இருக்கு, பிஜேபி தான் அதிமுகவை முடிச்சு வச்சிருக்குது. மிச்சம் இருக்கிற எடப்பாடியினுடைய டீம் ஒண்ணு மீண்டும் வேற வழி இல்லைன்னு சொல்லி விஜய்க்கு ஆதரவுன்னு சொல்லி ஒரு பக்கமா சாயிறதா, அல்லது இப்படியே நின்று போராடி கொண்டிருப்பதா, இப்படி அல்லது பாஜக கிட்ட அது சொல்லுகிற திட்டம் என்ன, பாஜக என்ன சொல்லுதோ அதை கேட்போங்கிற மாதிரி முழுசா செங்கோட்டையன் போய் உட்கார்ந்து இருந்தால, நீங்க சொல்லுங்க நான் அதை செய்யறேன் அப்படின்ட்டு தாவாய்க்காக்கு போ. அதாவது சில சித்தர்கள்ட்ட போய் சாமி நான் என்ன பண்றது அப்படின்னு போய் கேட்டா, போ அந்த பக்கம் போயா, இடது பக்கம் போ, அங்கதான் சொல்லுது வச்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரிதான் நீங்க இது எல்லாமே அப்படிதாங்க நடக்குது. நீங்க பன்னீர்செல்வம் குருமூர்த்தி கிட்ட போய் கேட்டது என்ன, சாமி நான் ரொம்ப பிரச்சனையில இருக்கேன், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னா, போயா போய் அங்க உட்காரு, தர்மயுத்தம் பண்ணியா போயா அவரு அப்படி. இப்ப இதான் அங்கேயும் சொல்லியிருப்பாங்க, போனா ஆமா செங்கோட்டையனுக்கு கெலிச்சிருச்சு. அது அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு நன்மை மீண்டும் சொல்றேன், பாஜக மீண்டும் நேரடி முகத்தோடு வர முடியாதுங்கிறத இந்த சூழல் விளக்குது. இப்ப விஜய்க்கு அந்த செக் இருந்துகிட்டே இருக்குது. நீ நிரூபி, ஒவ்வொரு முறையும் தற்பு நிரூபி. நீ வந்து பாஜக ஆள் இல்லைன்னு சொல்லுங்க. நான் வந்து நேற்று தான் ஒரு பாட்டு எழுதி போட்டிருக்கிறேன், தென்னை மரத்துல ஒரு குத்து, ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, பெரியாரும் பெரியார் ஒரு பக்கம், பெரியவா ஒரு மறுபக்கம், அம்பேத்கர் ஒரு பக்கம், சாவர்கர் மறுபக்கம் எழுதி வச்சிருக்கிறேன். எல்லாருக்கும் என்னன்னா புரியல, என்னன்னா சாவர்கர் எங்க தலைவர் எங்க ஏத்துட்டாரும்பா, அவர்தான் வந்தே மாதத்தை விட்டுட்டார. வந்தே மாதம் விட்டதுக்கு அப்புறம் நாம வந்து வால் வெளியில தெரியுது, கொண்டை மறைக்கல அப்படின்னு சொன்னாலும் அவசர அவசரமா கொண்டே மறைக்கிறாரு. அந்த படத்துல விஜய்
வடிவேலு தான் காமெடியன். இந்த படத்துல வடிவேலு கேரக்டர் தான் விஜய். அதனால தாவேகா வந்து பாஜக கொண்டே மறைக்க வேண்டி இருக்குது. அதனால ஒவ்வொரு முறையும் ஒருவேளை நாம ஸ்டெப் கட்டிங் வெட்டி நம்ம தான் கொண்டைய வெட்டி விட வேண்டி இருக்குது. மறைக்கலாம் வேண்டாயா, கொஞ்சமாவது மாறுங்க. இப்ப சொல்ல போய் தானே அவங்க மாறுறாங்க. சோ நம்மளுடைய சித்தாந்தத்தை நம்ம பேசுவோம். அதாவது அப்படித்தான் நடந்துச்சு. கலைஞர் 10 வருஷமா வெளியில இருந்தாரு. அதுக்காக எம்ஜிஆர் நிம்மதியாலாம் ஆட்சி அமைச்சிட்டாரு அப்படி ஸ்மூத்தா இருந்து நான் சொல்ல முடியும்? எம்ஜிஆர் பண்ணுன அட்ராசிட்டியே பண்ணாரு. ஆனா அவர் எங்க நிறுத்தணுமோ அங்க திமுக நிறுத்த வைக்கும். நீங்க இடஒதுக்கீட்டுல கிருமி லேயர் கொண்டு வரும் போதுனா அதை பின்னுக்கு அடிச்சு தள்ளதெல்லாம் திமுக தானே. ஆனா அதெல்லாம் செய்வோம். ஓகே ஓகே, நீ சொல்ற பார்த்தா வருங்காலங்கள் உதயநிதியா விஜயாங்கிறது கிட்டத்தட்ட உறுதியா இருக்கிறது. நீங்க சொன்னது உதயநிதியா அப்படின்னு சொல்றதுனால சொல்றேன். உதயநிதி இன்னைக்கு சிம்பிளா இன்னும் சொல்றதுனா நீ நல்லாவே பாருங்க. ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அரசியல்வாதி எப்படி நடந்துக்கணும், ஒரு இளம் அரசியல்வாதி. இளமையும் இருக்குது, இன்னைக்கு இருக்கிற மக்களின் பல்ஸ் இருக்குது, பட் அரசியல் இருக்குது. விஜய் வந்து ஒரு பொம்மையா தன்னை வந்து ஒரு நாயகனா ஒரு கல்ட்டா காமிச்சுக்கிறாரு, ஒரு ஐக்கானா காமிச்சுக்கிறாரு, அவரு ஒரு நடிக்கிறாரு. ஆனா இயல்பா நடந்துகிட்டு இருக்கிறாப்புல உதயநிதியோட அடுத்த கட்ட நகர்வு இருக்கு இல்லையா, அது எல்லாமும் ஒரு கட்சி எப்படி நடக்கணும், ஒரு ஆட்சி எப்படி நடக்கணும், அல்லது நாங்க எப்படி நடத்த வைப்போம், ஒரு பிரச்சனைனா போராட்டம் எப்படி நடக்கணும், அதை நிகழ்த்துவாரு. இப்ப நடக்கிறதெல்லாம் நாம சொல்லிக்கிட்டே வர்றோம், கேட்டுட்டு இருப்பாங்க. இது ஒரு ரிப்பீட் மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே, உங்களுடைய விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல்ல அறக்காலத்துக்கு நேரம் ஒதுக்கி நன்றி சார். வணக்கம்.